இன்று இந்தியாவில் நடந்த 2 முக்கியமான நிகழ்வுகள் பத்தி தான் இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போறோங்க. முதல்ல இந்தியா கூட்டணியினுடைய ஆலோசனை கூட்டம் டெல்லியில நடைபெற்றது. அதில் என்னென்ன மாதிரியான விஷயங்கள் ஆலோசிக்கப்பட்டது அப்படின்றத பார்க்கலாம். இன்னொரு புறம் நாளுக்கு நாள் திமுக, காங்கிரஸ் இடையே அந்த வார்த்தை போர் அப்படின்றது அதிகமாகிட்டே வருது. ஸோ அவங்களுடைய நிகழ்வுகள் என்ன அப்படின்றது இந்த வீடியோ ரொம்ப தெளிவாக பார்க்கலாம். 2024 தேர்தலுக்கு முன்னாடி பாஜக வீழ்த்துவதற்காக எல்லா எதிர்கட்சிகளும் ஒன்னா சேர்ந்து இந்தியா கூட்டணி அப்படின்ற ஒரு கூட்டணி ஆரம்பிச்சாங்க. இதுல பல்வேறு கட்சிகளை சார்ந்த பல்வேறு மாநிலங்களை சார்ந்த கட்சிகள் இடம்பெற்றிருந்த. குறிப்பா திமுக, காங்கிரஸ், திரிணாமுல் காங்கிரஸ் இவங்க எல்லாருமே இடம்பெற்றதை நம்மளால பார்க்க முடியுதுங்க. இந்த நிலையில எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு பிறகு பாஜக ஜெயிச்சு இந்த 3வது முறையா பிரதமர் மோடி அவர்கள் ஆட்சியில இருக்காரு அப்படின்னும் போது இந்த கூட்டணியில சில பிரிவுகள் இருந்த நம்மளால பார்க்க முடியும். தமிழகத்திலே நம்ம பார்த்துருக்கோம். திமுக இந்த கூட்டணியில இருந்து விலகி நிற்கிற ஒரு சூழல் தான் இப்ப ஏற்பட்டு இருக்கு. ஏன்னா காங்கிரஸ் கூட தாவேகா கூட்டணியில இருக்கிறதுனால திமுக இல்லை அப்படின்ற ஒரு விஷயத்த நம்மளால பார்க்க முடியுது. இந்த நிலையில தான் இந்த பரபரப்பான ஒரு சூழல்ல தான் ஆலோசனை கூட்டம் அப்படின்றது டெல்லியில தொடங்கி இருக்கு. இதுல விசிக, மதிமுக, காங்கிரஸ், சமாஜ்வாடி, திரிணாமுல் காங்கிரஸ் உள்ளிட்ட 23 கட்சிகள் பங்கேற்றிருக்காங்க அப்படின்ற தகவல் நமக்கு கிடைச்சிருக்குங்க. மட்டும் இல்லாம காங்கிரசினுடைய தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே, ராகுல் காந்தி, சோனியா காந்தி உள்ளிட்ட மூத்த தலைவர்கள் எல்லாமே இதுல பங்கேற்றிருக்காங்க. அண்ட் 2029 தேர்தலை எப்படி எதிர்கொள்ள போறோம் அப்படின்றத மையமா வச்சுதான் இந்த ஆலோசனை கூட்டம் நடைபெற்று வருகிறதுங்க. இல்ல பல்வேறு விஷயங்கள் பேசியிருக்காங்க. குறிப்பா இல்ல சலசலப்பு ஏற்பட்ட விஷயம் என்ன அப்படின்னா, திமுக இந்த ஆலோசனை கூட்டத்துல இடம் பெறல. ஏன்னா தமிழகத்துல இருக்கக்கூடிய சூழலை பொறுத்து அவங்க பங்கேற்கல அப்படின்னு சொல்லப்படுது. ஆனா இந்த கூட்டணி சார்பில் அவங்களுக்கும் அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கு. பட் ஆனா அவங்க பங்கேற்கல அப்படின்ற ஒரு விஷயம் இப்போ ஒரு மிகப்பெரிய பேசு பொருளா மாறி இருக்கு. காரணம் கடந்த காலங்கள்லாம் திமுக இந்திய கூட்டணியுடைய மிக முக்கியமான அங்கமா இருந்துச்சு. சமீபத்துல தமிழகத்துல நடந்த அந்த எலெக்ஷன் ரிசல்ட்டுக்கு பிறகு திமுக, காங்கிரஸ் இடையே ஒரு மிகப்பெரிய போரே நடந்துட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். இந்த நிலையில தான் திமுக இந்த ஆலோசனை கூட்டத்துல பங்கேற்கலைங்க. அதை தொடர்ந்து தாவேகா இந்த ஆலோசனை கூட்டத்துல பங்கேற்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டது. ஆனா தாவேகா சார்பில் எந்த ஒரு தலைவர்களும் இதுல பங்கேற்கல அப்படின்றது குறிப்பிடத்தக்கதுங்க. அது மட்டும் இல்லாம ஆம் ஆத்மி சார்பிலையும் யாருமே இதுல கலந்துக்கல. விசிக, மதிமுகவை சார்ந்த நிர்வாகிகள் இதுல கலந்துருக்காங்க அப்படின்ற மாதிரியான தகவல்கள் வெளியே வந்திருக்கு. இல்ல முக்கியமா என்ன பேசியிருக்காங்க அப்படின்னா, 2029 தேர்தலை பாஜகவை வீழ்த்துவதற்கான வியூகங்கள் என்னென்ன. ஏன்னா பல மாநிலங்கள்ல இன்னைக்கு பாஜக ஸ்ட்ராங்கா இருக்கிறத நம்மளால பார்க்க முடியுதுங்க. அதே மாதிரி காங்கிரஸ் வீக் ஆகிட்டு வரதே நம்மளால பார்க்க முடியும். இதை எப்படி நம்ம சரி பண்ணலாம்? கடந்த தேர்தலில் நாம தோற்றதுக்கு நம்முடைய இந்த ஒற்றுமை இல்லாதான் காரணம் அப்படின்ற மாதிரிலாம் அந்த கூட்டத்துல பேசியிருக்காங்க. இந்த முறை நம்ம ஒற்றுமையா சேர்ந்து இந்த ஒரு எலெக்ஷனை ஃபேஸ் பண்ணோம். அதே மாதிரி இப்போ பாராளுமன்றத்துல கூட்டத்தொடர் தொடங்க போது அதுல பாஜகவை எப்படிலாம் அட்டாக் பண்ணலாம், பாஜகவை எதிர்கொள்வதற்கான விஷயங்கள் என்னென்ன அப்படின்ற மாதிரியான பல ஆலோசனைகள் இந்த கூட்டத்துல பேசியிருக்காங்க. குறிப்பா திரு ராகுல் காந்தி அவர்கள் ரொம்ப முன்னெடுப்பா இருக்காரு. இந்த கூட்டணி இன்னும் ஸ்ட்ராங் பண்ணும் அப்படின்றதுல ரொம்ப ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்கா இருக்காரு அப்படின்னு சொல்லப்படுதுங்க. இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ஒரு பக்கம் பேசிட்டு இருக்காங்க இந்த கூட்டணியில. அண்ட் அது மட்டும் இல்லாம 2029 தேர்தலில் எந்த சலசலப்பும் இருக்கக்கூடாது இந்தியாவுக்குள்ள. கடந்த 2024 தேர்தல் நம்ம என்ன மிஸ்டேக் பண்ணுமோ அதை இந்த முறை பண்ணவே கூடாது. பாஜகவை வீழ்த்துவது மட்டும்தான் நம்முடைய ஒரே குறிக்கோள், அதனுடைய ஒரே நிலைப்பாடுல நம்ம போனோம் அப்படின்ற மாதிரியான பல்வேறு விஷயங்கள் பேசியிருக்காங்க. இன்னொரு புறம் தமிழகத்துல திமுக, காங்கிரஸ் இடையே வார்த்தை போர் அப்படின்றது நாளுக்கு நாள் அதிகமாயிட்டே இருக்கு. எப்போ எலெக்ஷன் ரிசல்ட் வந்துச்சோ அதுக்கு முன்னாடியிருந்தே சில காங்கிரஸ் தலைவர்கள் திமுக விமர்சனம் பண்றதை நம்மளால பார்க்க முடிஞ்சதுங்க. ஆனா எலெக்ஷன் ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் அபிஷியலா எப்போ காங்கிரஸ் போய் தாவேகால சேர்ந்துச்சோ அப்போ இருந்து இந்த வார்த்தை போர் அப்படின்றது அதிகமாயிட்டே வருதுங்க. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விஷயங்களை 2 பேருமே பரிமாறிக்காங்க. ஸ்டார்டிங்ல என்ன சொன்னாங்க அப்படின்னா, காங்கிரஸ் எங்க தயவால ஜெயிச்சு நாங்க போட்ட ஓட்டு பிச்சைனால இன்னைக்கு எம்எல்ஏ ஆகியிருக்காங்க. ஆனா அந்த நன்றி கூட இல்லாம அவங்க எங்களை விட்டு போயிட்டாங்க. பேக் ஸ்டாபர்ஸ் அப்படின்ற கடுமையான விமர்சனங்களை திமுக வச்சிருந்தாங்க. அதுக்கு பதிலடி கொடுக்கக்கூடிய வகையில எல்லா இடங்களையும் காங்கிரஸினுடைய ஓட்டுகளும் திமுகவுக்கு போயிருக்கு. காங்கிரஸினுடைய தயவு இல்லாம திமுக ஜெயிச்சிருக்க முடியாது அப்படின்ற மாதிரியான பதிலடிகளை காங்கிரஸ் தரப்புல கொடுத்துட்டே வராங்க. குறிப்பா காங்கிரஸினுடைய எம்பி மாணிக்கம் தாக்கூர் எலெக்ஷனுக்கு முன்னாடியே அவரு திமுகவை பல விமர்சனம் பண்ணியிருந்தாரு. அல்லு சில்ல ஐடி விங் அப்படின்ற மாதிரியான பேச்சுக்கள்லாம் ஒரு மிகப்பெரிய பரபரப்பை
ஏற்படுத்தி இருக்கக்கூடிய சூழல்ல இப்போ திரும்பவும் அவர் இன்னொரு கருத்தை சொல்லியிருக்காரு. அந்த கருத்துக்கு யார் காரணம் அப்படின்னா திமுகவினுடைய அமைப்பு செயலர் RS பாரதி. அவர் வந்து ஒரு கமெண்ட் கொடுக்குறாரு. அந்த கமெண்ட் யாரால கொடுத்தாரு அப்படின்னா தாவேகாவினுடைய மினிஸ்டர் ஆதவ் அர்ஜுனா. ஸோ அங்கிருந்தா இந்த ஒரு விஷயம் அப்படின்றது ஸ்டார்ட் ஆகுது. ஆதவ் அர்ஜுனா ஒரு மேடையில பேசும்போது வரக்கூடிய உள்ளாட்சி தேர்தலில் ஒரு மேயர் பதவியாச்சும் திமுக ஜெயிக்க முடியுமா அப்படின்ற ஒரு நேரடி சவாலை வந்து விடுத்திருந்தாரு. நீங்கள் வந்து இவ்வளோ கிண்டல் பண்ணுறீங்களே, எங்களை நாங்கள் வந்து இன்ஸ்டாகிராம் ஜெயிச்சிட்டோம், குழந்தைங்களை ஏமாற்றி ஜெயிச்சிட்டோம், இந்த மாதிரியான பல்வேறு விமர்சனங்கள்லாம் சொல்கிறீங்கல்ல, நான் வந்து நேரடியாக சவால் விடுறேன், வரக்கூடிய உள்ளாட்சி தேர்தலில் ஒரே ஒரு மேயர் சீட் நீங்கள் ஜெயிக்க முடியுமா அப்படின்ற சவாலை விடுத்திருந்தாரு. அதுக்கு பதிலடி கொடுக்கக்கூடிய வகையில் திமுகவினுடைய அமைப்பு செயலர் RS பாரதி ஒரு ப்ரெஸ் மீட் வச்சு சொல்லியிருந்தாரு. இந்த மாதிரி நீங்கள் தாவேகா வந்து ஒரு தொகுதியிலையாச்சும், அதாவது ஒரு மேயர் சீட்டாச்சும் நீங்கள் வாங்கிட்டீங்க அப்படின்னா ஒரு பக்கம் மீசை எடுத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரியான சவால்கள் விட்டுருந்தாங்க. திமுகவுக்கு சவால் விடுறதும் அதுலேருந்து பின்வாங்கிறதும் இது வந்து புதுசு கிடையாது. இது வந்து எம்ஜிஆர் அவர்கள் காலத்துலேருந்தே இது தொடர்ந்து வருது. எம்ஜிஆர் அவர்களுடைய ஒரு திரைப்படம் அது வந்து ரிலீஸ் ஆகாது, ஒருவேளை ரிலீஸ் ஆச்சுன்னா நாங்கள் வந்து இந்த சேலை கட்டிக்கிறோம் அப்படின்லாம் வந்து திமுகவினர்ஸ் வந்து சொல்லியிருந்தாங்க. ஆனால் அந்த படம் வந்து ரிலீஸ் ஆகி மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சதெல்லாம் வரலாறு. அதே மாதிரியான ஒரு சவால் தான் இப்போ திரும்பவும் திமுகவினர் வைக்கிறத நம்மளால வந்து பார்க்க முடியாது. அதுவும் அதனுடைய அமைப்பு செயலரை இந்த மாதிரியான ஒரு சவாலை விடுக்கிறது அப்படின்றது வந்து அரசியல் சூழல் எவ்வளோ பரபரப்பாக இருக்கு அப்படின்றத வந்து நமக்கு காட்டுதுங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஆட்சி ஒரு 3 மாதம் தாங்காது, 6 மாதம் தாங்காது, இந்த ஆட்சி வந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பிரச்சனைகள் இருக்கு, இந்த ஆட்சி வந்ததுக்கு அப்புறம் சட்டம் ஒழுங்கு சரியில்லை, கரண்ட் கட் ஆகுது, மக்களுக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்கு அப்படின்ட்டு தினம் தினம் திமுகவினர் வந்து பேசுறத நம்மளால வந்து பார்க்க முடியுது. அதனுடைய உச்சபட்சமா முன்னாள் முதல்வர் ஸ்டாலினா இருக்கட்டும், முன்னாள் துணை முதல்வர் உதயநிதியா இருக்கட்டும், எல்லா மேடைகள் போனாலுமே வந்து தாவேகாவை கடுமையா விமர்சனம் பண்றது தான் அவங்களுடைய ஒரு வேலையாவே வந்து வச்சுட்டு இருக்காங்க அப்படின்னு வச்சுக்கலாமே. ஸோ இந்த நிலையில தான் இதுக்கு பதிலடி கொடுக்குற வகையில காங்கிரஸ் MP மாணிக்கம் தாக்கூர் பிரஸ் மீட்ல ஒரு விஷயத்த சொல்லியிருக்காருங்க. என்ன அப்படின்னா, நீங்கள் இந்த ஆணவத்தினால்தான், இந்த அகங்காரத்தினால்தான் இன்னைக்கு வந்து எதிர்கட்சியாக உட்காந்துருக்கீங்க. ஃபர்ஸ்ட்டு மக்களுடைய தீர்ப்பை மதிக்க கற்றுக்கங்க. மக்கள் வந்து தாவேகாவுக்கு தான் ஆதரவு அளிச்சிருக்காங்க அப்படின்னும் போது நீங்கள் ஏன் இப்படி தினமும் வந்து புலம்பிட்டு இருக்கீங்க, தினமும் வந்து கதறிட்டு இருக்கீங்க அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இந்த ஆணவ பேச்சினால தான் வந்து உங்களுக்கு வந்து தோல்வி இருந்துக்கு, இது தொடர்ந்துருச்சு அப்படின்னா அடுத்து வரக்கூடிய எல்லா தேர்தல்களையும் உங்களுக்கு தோல்வி மட்டும்தாங்க இருக்கும். இப்போ உங்களை மக்கள் எல்லாரும் RS பாரதி அப்படின்னு வந்து கூப்பிட்டு இருக்காங்க. ஆனா நீங்க இதே ஆணவத்தோட இருந்தீங்க அப்படின்னா உங்களை அரமீசை பாரதி அப்படின்னு கூப்பிடுவாங்கன்ற மாதிரி தனக்கே உண்டான அந்த நக்கல் நயாண்டியோட ஒரு விமர்சனத்தை கொடுத்துருக்காருங்க. ஸோ நாளுக்கு நாள் இந்த வார்த்தை போர் அப்படின்றது வந்து அதிகமாக ஆகிட்டே இருக்கு. ஸோ இது எந்த லெவலில் உள்ளாட்சி தேர்தலில் எதிரொலிக்க போகுது அப்படின்றத நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். மற்றொரு வீடியோ உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் நன்றி. தேங்க்யூ.